வெல்கம் டு எஃப்என் கம்ப்யூட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் பார்க்க போறோம். அதுவும் ஒன்னு இல்ல 3 பார்க்க போறோம். அந்த யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உங்க போன்ல வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிக்கங்க. ரைட் பாட்டம்ல பிளஸ் சிம்பலை கிளிக் பண்ணிக்கங்க. நியூ கான்டாக்டை செலக்ட் பண்ணிக்கங்க. கண்ட்ரி கோட வந்து யூஎஸ் மாத்திக்கங்க. இப்போ ஒரு ஃபோன் நம்பர் வந்து டிஸ்ப்ளே ஆகும். அந்த ஃபோன் நம்பர் வந்து ஃபோன் நம்பர்ன்ற இடத்துல வந்து டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கங்க. சர்ச் கான்டாக்ட்ல வந்து நீங்க அந்த ஃபோன் நம்பரை டைப் பண்ணீங்கன்னா சாட் ஜிபிடின்னு காமிக்கும். அதை ஓபன் பண்ணிக்கங்க. இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து சாட் ஜிபிடியோட ஏஐ அசிஸ்டன்ட் ஓபன் ஆயிடுச்சு. நீங்க அதுல வந்து எந்த கேள்வி கேட்கறனாலும் அதில் கேட்கலாம். இப்போ நான் வந்து வாட் இஸ் மெரியானா ட்ரெண்ட்ஸ்னு கேட்டிருக்கேன். அதை பத்திய விவரம் எனக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கு. வாட்ஸ்அப்ல இப்போ ரெண்டாவது ட்ரிக் பார்க்க போறோம். அதுவும் சேம் திங் தான். நீங்க ரைட் பாட்டம்ல வந்து பிளஸ் கிளிக் பண்ணீங்க. தென் நியூ கான்டாக்ட் செலக்ட் பண்ணிக்கங்க. கண்ட்ரி கோட மறுபடியும் யூஎஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ டிஸ்ப்ளேல என்ன ஃபோன் நம்பர் காட்டுதோ அந்த ஃபோன் நம்பரை வந்து ஃபோன் நம்பர்ல டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கங்க. நீங்க சர்ச்ல வந்து அந்த ஃபோன் நம்பர் நீங்க டைப் பண்ணீங்கன்னா பெர்ப்ளெக்சிட்டி அந்த ஏஐ அசிஸ்டன்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதுல உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே நீங்க கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து டெல் மீ அபௌட் ஏஐ அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். ஏஐ சம்பந்தமான விவரங்கள் எல்லாமே எனக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கு. தேர்ட் ட்ரிக் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ட்ரிக் போல சிமிலரான ஒன்று தான். ரைட் பாட்டம்ல உள்ள பிளஸ் கிளிக் பண்ணீங்க. நியூ கான்டாக்ட் செலக்ட் பண்ணிக்கங்க. கண்ட்ரி கோட்ல யூஎஸ் போட்டுங்க. இப்போ உங்க டிஸ்ப்ளேல என்ன ஃபோன் நம்பர் காமிக்குதோ அந்த ஃபோன் நம்பர்ல டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கங்க. சர்ச்ல போய் அந்த ஃபோன் நம்பர் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கோபைலட் வந்து ஓப்பன் ஆகும். இதுவும் உங்களுக்கு ஏஐ அசிஸ்டன்ட் தான். இல்ல உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதுவும் கேட்கலாம். இமேஜ் சம்பந்தமான எடிட்டையும் பண்ணிக்கலாம். வேற ஃபைல் சம்பந்தமான ஒரு டவுட்ஸையும் கேட்டுக்கலாம். இப்போ நான் என்ன கேட்டுக்கலாம், கிரியேட் அன் இமேஜ் ஆஃப் டாக் கிங் வித் கேட் காட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். கொடுத்த உடனே எனக்கு இந்த இமேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்கு. அதாவது ஒரு ரெக்வஸ்ட் கேட்டிருக்கேன். ஒரு இங்கிலீஷ்ல உள்ள ஒரு பிசினஸ் பிளானை வந்து பிடிஎஃப் ஃபைலா இருக்கு. அந்த ஃபைலை நான் வந்து வாட்ஸ்அப்ல அப்லோட் பண்ணி இதை எனக்கு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருக்கேன். எனக்கு தமிழும் டிரான்ஸ்லேட் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி யூசர்ஸ்லாம் உங்களுக்கும் இருக்கும். இது வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். Follow me for more videos.